வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சத்யா. கந்த புராணம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம சத்யாஸ் பாட்காஸ்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் தலைகள் முளைத்தன. யுத்த களத்துல வீரபாகுதேவர் மற்ற சகோதரர்களுக்கும் நடந்த அநியாயத்தையும், உதயகிரியில அவங்க மாய அஸ்திரத்தால மயங்கி கிடக்கிறதையும், அங்க அஸ்திரம் காவல் இருக்கிறதையும் ஓடி வந்து முருகப்பெருமான் கிட்ட சொல்ல, அவரு கடும் கோபத்தோட சிங்கமுகனை எதிர்க்க 1000 வெள்ளம் பூதப்படை சேனையோட தன் மனோவேகம் அப்படிங்கிற தேரில ஏறி புறப்படுறாரு. பறைகள் முழங்குது, சிங்கங்கள் கர்ஜிக்குது, எக்காலங்கள் அதிருது. மும்மூர்த்திகளும் முதல்வன் வந்தான், முக்கண்ணன் குமாரன் வந்தான், யாவரும் அரிதற்கரிய தனி முதல்வன் சண்முகப் பெருமான் வந்தான், தேவாதி தேவன் வந்தான் அப்படின்னு திருச்சின்னங்கள் ஒலிக்க யுத்த களத்தை அடையிறாங்க பூதப்படையினர். அசுரப்படை மீது பாய்ந்து தாக்கினர். சூலம், ஈட்டி, வேல் இந்த ஆயுதங்கள் எல்லாம் எரிய அசுரப்படை பெரும் நாசத்தை சந்திக்குது. தன்னோட படைகள் அழியறத பாக்குற சிங்கமுகன் கொதிச்சு எழுந்து தன்னோட உருவத்தை பல மடங்கு பெருக்கி வானுக்கும் பூமிக்குமா வளர்ந்து நிக்கான். அவன் மூச்சு விட்டாலே 1000 தலைகளை வச்சு அவன் மூச்சு விட்டாலே எல்லாரும் பல மைல்களுக்கு அப்பால் போய் விழறாங்க. எல்லாரும் ஏகப்பட்ட ஆயுதங்கள், பாறைகள், மலைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவனை தாக்கினாலும் ஒரு பயனும் இல்ல. மொத்த பூதப்படையும் அவனால அழியுது. மொத்த யுத்த களத்திலையும் எஞ்சி இருக்கிறது முருகப்பெருமான் மட்டும்தான். யுத்த களத்துல நடக்கிற செய்திய ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிற சூரபத்மன் இன்னும் சில வீரர்களை சிங்கமுகனுக்கு உதவியா படைகளோட புறப்பட சொல்றான். அவங்களும் உற்சாகமா புறப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் படைகள் வந்து சேரவும் சிங்கமுகன் இன்னும் உற்சாகமாகி ஆறுமுக பெருமானை இகழ்ந்து பேசி போற கைவிட சொல்லவும், ஆறுமுகனும் தேவர்களை விடுவிக்கலனா சிங்கமுகன் உட்பட எல்லாரையும் அழைப்பேன்னு சொல்ல அவங்க 2 பேருக்குள்ளேயும் போர் தொடங்குது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே முருகப்பெருமான் ஒரு அம்ப அவன் வயிற்று பகுதிக்கு நேரா விடுறாரு. அது முதுகு வழியா துளையிட்டு வெளியே வருது. இப்ப அது ஒரு வாசல் போல ஆகவே அவன் எல்லா பூதப்படை வீரர்களையும் முழுங்கி இருந்தான் இல்லையா, அவங்கெல்லாம் அந்த ஓட்ட வழியா தப்பிச்சு கீழே குதிச்சு ஆறுமுக பெருமான் கிட்ட வந்து சேர்றாங்க. உடனே சிங்கமுகன் கோபமா தண்டத்தை எடுத்து தாக்க போறப்ப 4 அம்புகளை விட்டு தண்டத்தை உடைச்சு அதே பானங்கள் அவன் நெற்றிய தாக்கி கொஞ்ச நேரம் மயக்க நிலைக்கு போறான். அந்த கிடைச்ச கொஞ்ச சமயத்துல முருகப்பெருமான் உதயகிரியில உயிரிழந்து கிடக்கிற வீரபாகு தேவரையும் மற்ற தேவர்களையும் உயிர்த்தழ செஞ்சு அழைச்சிட்டு வான்னு சொல்லி உத்தரவிட்டு ஒரு அஸ்திரத்தை விடுறாரு. அந்த அஸ்திரம் நேரா அங்க போய் காவல் புரியிற மாயா பாசத்தை அழிச்சு சகோதரர்களுக்கு உயிர் கொடுத்துட்டு அந்த அஸ்திரமே ஒரு விமானமா மாறி அவங்கள முருகப்பெருமான் கிட்ட அழைச்சிட்டு வந்து விடுது. அவங்கள பார்த்ததும் பூதப்படையினர் சந்தோஷ ஆரவாரம் செய்யறாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை பாக்குற அசுர வீரர்கள் ஆரவாரம் செஞ்சு ஒரு விதமான அருவருப்பான கூச்சல் போட்டுட்டு ஓடி வந்து ஆறுமுக பெருமான சூழ்ந்து நின்னு கையில கிடைக்கிற ஆயுதங்களை வச்சு கண்டபடி தாக்குறாங்க. அவர் அதெல்லாம் சாதாரணமா தடுத்து ஏகப்பட்ட அஸ்திரங்களை பொழிஞ்சு மொத்தமா எல்லாரையும் கொல்றாரு. சிங்கமுகனோட வந்த 4 வகை படையும் ஆறுமுக பெருமானால நாசம் அடையுது. ரத்த வெள்ளம் பெருக மரண ஓலம் எங்க பார்த்தாலும். அதனால சிங்கமுகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் பயங்கர போல் மூறுது. எத்தனை ஆயிரக்கணக்கான பானத்தை விட்டாலும் வெட்டப்படுற சிங்கமுகனோட கைகளும் தலைகளும் மறுபடி முளைக்குது. அத பாக்குற தேவர்கள் அவனை கொல்லவே முடியாதோ அப்படின்னு பயப்படுறாங்க. முருகப்பெருமானும் சும்மா கைகளையும் தலைகளையும் வெட்டி வெட்டி விளையாடிட்டு இருக்காரு. அத பாக்குறதுக்கு என்னதான் விளையாட்டா இருந்தாலும் பருந்துகளுக்கும் கழுகுகளுக்கும் இரையாகுது. என்னடா இவரு இப்படி விளையாடிட்டு இருக்காரே அப்படின்னு தேவர்களுக்கு பதட்டம். ஆனா ஒரு முறை ஆயிரக்கணக்கான பானங்களை விடும்போது வெட்டப்பட்ட கைகளும் தலைகளும் முளைக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு சத்தமா ஒரு ஹீங்காரம் எழுப்புறாரு. அதாவது கீச்சுன்னு காதுகள் கூசுற மாதிரி ஒரு சத்தத்தை முருகப்பெருமான் எழுப்புறாரு. உடனே சிங்கமுகனோட முளைக்கிற தலைகளும் கைகளும் முளைக்காம பாதியிலே நிக்குது.
அந்த கோவத்துல அவன் மலைகளை பெயர்த்தெடுத்து முருகப்பெருமான் மேல வீச அவர் வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி அந்த மலைகளை தூள் தூளாகி அந்த துகள்களையே ஆயுதமா மாத்தி அவனை நோக்கி கூறிய ஆயுதமா செலுத்த அது அவன் மார்புல தச்சு அவன் உயிரை விடுறான். மலை போல சிங்கமுகனோட உயிரற்ற உடம்பு மண்ணுல விழுக தேவர்கள் வெற்றி கோஷம் போடுறாங்க. அப்புறம் எல்லாரும் பாசறைக்கும் திரும்புறாங்க. இந்த செய்தி சூரபத்மன் கேட்டு கதறி அழற சத்தம் ஹேமகூடத்துல இருக்கிற தேவர்கள் காதுல விழுகுது. அதனால அவங்க மகிழ்ச்சியும் அடைகிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் யுத்த களத்திலே ஒரு அற்புதம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நேரடி யுத்தம் சூரபத்மனுக்கும் முருக கடவுளுக்கும் நடக்க போகுது. இந்த அத்தியாயத்துல விடிஞ்சதும் 1008 அண்டங்கள்ல இருந்து வந்த படைகள் பெரிய வேள்வி நடத்தி வரமா வாங்கின அழிக்க முடியாத தேர், இன்னும் பூஜை அறையில இருந்து எடுத்துக்கிட்ட பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எடுத்துக்கிட்டு சூரபத்மன் குளிச்சு புது உடை தரிச்சு அறுசுவை உணவு உண்டு அதன் பின் போருக்கு உற்சாகமா புறப்படுறான். இந்த பக்கம் ஆறுமுக கடவுள் தன் சகோதரர்களோட 2000 வெள்ளம் சேனையோட அவனை எதிர்க்க புறப்படுறாரு. சமுத்திரம் போல நிரம்பி வழிகிற அசுரப்படைய பார்த்து இந்திரன் அஞ்சி விஷ்ணு பகவான் கிட்ட புலம்ப அவரும் முருகப்பெருமானோட சிறப்பெல்லாம் சொல்லி தைரியம் சொல்லி இந்திரனை தேத்துறாரு. யுத்தமும் மூழுது. மிக பயங்கரமான தாக்குதலை பூதப்படை நடத்துறாங்க. இருந்தாலும் 1008 அண்டங்களோட சேனை வெறும் 2000 வெள்ளம் சேனையோட மோதுனா தாங்குமா? நம்ம தேவர்களோட பூதப்படை சோர்ந்து போகுது. அதை பார்க்கிற முருகப்பெருமான் தன் வில்லோட நாண சுண்டி விடுறாரு. அந்த சத்தம் பூதப்படைக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. ஆனா அசுரசேனைக்கோ பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்குது. குதிரைகளும் யானைகளும் மிரண்டு தடுமாறி ஓடத் தொடங்குது. அதுங்களோட கால்கள்ல மிதிப்பட்டு படை வீரர்கள் உயிரை விடுறாங்க. ஆயிரக்கணக்கான பானங்களை விட்டு மலன்னு அசுர வீரர்களை கொன்னு குவிக்கிறாரு முருகப்பெருமான். யானைகள் எல்லாம் மலை போல மண்ணுல விழுகுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிணக்காடா யுத்தக்களம் மாறி மலையா பிணங்கள் குவியுது. ரத்த ஆறா ஓடுது. பெருகி ஓடுற ரத்தம் போகிற இடம் இல்லாம குளம் குளமா அங்க தேங்கி நிக்குது. அசுரர்களோட தலை வெட்டப்பட்ட முண்டங்கள், அதாவது தலையில்லாத உடல்கள் பேயாட்டம் போடுது. இவ்வளோ இடையூறோட பிணங்களை வச்சுட்டு பூதப்படை போரிடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கிறத முருக கடவுள் பாக்குறாரு. இது சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட 12 கண்கள்ல இருந்து தீச்சுடர பரப்பி அசுர வீரர்களோட மலையா குவிஞ்ச பிணங்கள், யானை குதிரைகளோட உயிரற்ற உடல்களை எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு ஒரு நொடியில. அந்த அற்புதத்தை பார்த்த எல்லாரும் முருகப்பெருமானோட திருவருளை எண்ணி பூரிப்படைகிறாங்க. அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் பதும கோமலை நாயகன் பறவையானான். அசுர சேனைய தன் கண்களால ஆறுமுக கடவுள் எரிச்சதை பார்த்த சூரபத்மன் கடும் கோபம் அடைஞ்சு ஈசனோட வரம் பெற்ற அவனை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற தைரியத்துல முன்கட்டுக்கு வந்து திமிரா சபதம் போட்டுட்டு போர் செய்ய தொடங்குறான். அவனோட தாக்குதல்ல பூதப்படை பேரழிவை சந்திக்குது. இத பார்த்த வீரபாகு தேவர் 108 சகோதரர்களோட வந்து நின்று சூரபத்மனை எதிர்த்து போரிடுறாரு. ஆனாலும் சூரபத்மனை சாய்க்க முடியல. கோபம் அடைஞ்ச வீரபாகு தேவர் தன் ரதத்துல இருந்து குதிச்சு சூரபத்மனோட தேர்ல ஏறி தன்னோட வாளால சூரனோட வில்ல 2 அறுத்தெறிய கோபம் அடைஞ்ச சூரபத்மன் தன் கைகளால வீரபாகுதேவர் மார்பல அறைய மரம் உடைஞ்சு விழறது போல வீரபாகுதேவர் சூரனோட தேர்தட்டுல மயங்கி விழறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே தூதுவனா வந்தவனை கொல்லக்கூடாது, அது போர் தர்மம் இல்லைன்னு உணர்ற சூரன் வீரபாகுதேவரை ஆகாயத்தை நோக்கி தூக்கி எறிய அவரு முருகப்பெருமான் காலடியில போய் விழறாரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல போர் மூழுது. சூரபத்மன்
எத்தனை சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தினாலும் அது ஆறுமுக பெருமான நெருங்கும் போது மலர்களா மாறி அவர் பாதங்களை பூஜிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல போர் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சு முருகப்பெருமான் சூரபத்மனோட தேர்கொடிய அறுத்தெறிகிறாரு. தேவர்கள் ஆனந்த கூத்தாடுறாங்க. அத பார்த்து கோபம் அடைஞ்ச சூரபத்மன் இவங்களை முதல்ல காலி பண்ணணும்னு முடிவு செஞ்சு தேரோட வானத்துக்கு பறந்து போய் அங்க இருந்து அம்பு மழை பொழியிறான். உடனே ஆறுமுக பெருமான் எல்லாரையும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு தானும் தேரோட வானத்துக்கு பறந்து அங்கேயே போய் போர் தொடங்குது. இப்படியே விண்ணிலையும் மண்ணிலையும் மாறி மாறி 2 பேரும் கடும் போர் புரியுறாங்க. கடல் மேலையும் போர் நடக்குது. வெகு நேரம் போர் தொடங்குது. இப்போ சூரன் ஒரு விஷயத்த உணர்றான். 1008 அண்டங்கள் இருந்து சேனை உள்ள வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எம்பெருமான் முருகன் அண்டங்களோட கதவை அடைச்சிருக்காருன்னு. உடனே கோடிக்கணக்கான அம்ப செலுத்தி அந்த வாயில்களை உடைச்சு படைகளை போர்க்களத்துல அனுமதிக்கிறான். ஆனா அதை பார்த்து கோபம் அடைஞ்ச ஆறுமுக பெருமான் ஒரே பார்வையிலேயே அத்தனை படைகளையும் சுட்டு பொசுக்கிறாரு. மறுபடி 2 பேருக்குள்ளேயும் கடும் யுத்தம் தொடருது. சக்கராயுதம், ஞானாஸ்திரம் எதுவும் முருகப்பெருமான ஒன்னும் செய்யலான்னு தெரிஞ்ச சூரன் இப்ப தன் தாய மனசுல நினைச்சு உதவி கேட்கிறான். உடனே அவங்களும் தேவர்களை விடுவிக்க சொல்லி பார்த்தாங்க. அவன் ஒத்துக்கலன்னு சரி இறந்தவங்களை உயிர்த்தெழுந்து எழுந்திருக்க வைக்க பெரும் புறக்கடலின் அருகில அமுத சீத மந்திர கூடம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் இருக்கு. அதை இங்க கொண்டு வா. அதோட காற்று பட்டதுமே எல்லாரும் உயிர்த்தெழுந்து முன்னாடி நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறையறாங்க. சூரபத்மனும் அப்படியே செய்யறான். ஆச்சரியம் என்னன்னா அன்னைக்கு இருந்தவங்க மட்டும் இல்லாம சிங்கமுகன், பானுகோபன், அக்னிமுகன், வஜ்ரபாகு, தர்மகோபன், அதிசூரன், அசுரேந்திரன், 3000 நூற்றுவர் இப்படி போர்க்களத்துல இருந்தவங்க எல்லாரும் உயிரோடு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. சூரபத்மனோட மகிழ்ச்சிய வார்த்தைகளால அளவிட முடியாது. முருகப்பெருமான் கடும் கோபம் அடைஞ்சு ருத்ர பாசு பதார்த்தத்தை எழுது அவங்க எழுந்திருக்கிற எல்லாரையும் ஒரு நொடியில சுட்டு பொசுக்கிறாரு. மறுபடி சூரபத்மன் தனி மரமானான். அந்த கோபத்துல முருகப்பெருமானோட எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போய் அண்டத்தோட உச்சியில வைன்னு சொல்லி தன்னோட தேரான இந்திரஜாலத்துக்கிட்ட சூரபத்மன் உத்தரவிட அதுவும் அப்படியே செய்யுது. இப்ப தனியான முருகப்பெருமான் கடும் கோபம் அடைஞ்சு ஒரே ஒரு அஸ்திரத்தை விட்டு மொத்தத்தையும் தன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த அஸ்திரமும் அப்படியே செயல்படுது. இப்ப தரைக்கு வர இந்திரஜால தேர முருகப்பெருமான் தன் வசம் ஆக்கிக்கிறாரு. அது சூரபத்மன் கிட்ட திரும்பி போகவே இல்லை. மறுபடி ரொம்ப கோரமான போர் முருகப்பெருமானுக்கும் அவனுக்கும் நடுவுல மூழுது. இந்த யுத்த காலத்துல தன்னோட எல்லா ஆயுதங்கள், தேர் உட்பட எல்லாத்தையும் இழந்த சூரன் ஒரு ராட்சச பறவையா, சக்கரவாக பறவையா உருமாறி பூதப்படையில பெரும் நாசம் விளைவிக்கிறான். மேல கீழன்னு பறந்து எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்குறான். அவன் அட்டகாசத்தை பொறுக்க முடியாத முருகப்பெருமான் இவனுக்கு முடிவு கட்ட நினைக்கிறாரு. அவரோட மன எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்திரன் தன்னோட உருவத்தை ஒரு மயிலா மாத்திக்கிட்டு முருகப்பெருமானுக்கு வாகனமாகவே சூரபத்மனுக்கு நிகரா வானத்துல முருகப்பெருமான் போர் புரிகிறாரு. சக்கரவாக பறவையா இருக்க சூரபத்மன் மயிலா இருக்கிற இந்திரன் மேல தன் அழகால, அதாவது மூக்கால குத்தி கிழிக்கிறான். முருகப்பெருமான் ஆயிரக்கணக்கான பானங்களை எய்து அந்த தாக்குதலை தடுக்கிறாரு. தன்னோட மூக்க வச்சு ஆறுமுக பெருமானோட வில்ல உடைக்க முற்படுறான். அவன் பக்கத்துல வந்த அடுத்த கணமே தன்னோட வாளை எடுத்து 2 துண்டா பறவையா இருக்க சூரபத்மனை வெட்டி தள்ளுறாரு. சூரபத்மன் தரையில 2 துண்டா விழறத பார்த்த பூதப்படையினரும் தேவர்களும் அசுரன் அழிந்தான் அப்படின்னு வெற்றி ஆரம்பம் செய்யறாங்கன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் மாயா வடிவங்களில் மாயா புதல்வன். அசுரன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு நம்மலாம் நினைச்சோம்ல, அதுதான் இல்ல. பூமியில விழுந்த அவன் இப்ப பூமிய போல
உருவெடுத்து மாறி நிக்கிறான். அவனோட அந்த பெரிய உருவம் சூரியனையும் மறைச்சு காரிருள் சூழ வைக்குது. 7 அஸ்திரங்களை வச்சு எம்பெருமான் அவனை தாக்கி பூமி உருவத்துல இருந்த அவன் உடைஞ்சி கீழே விழும்போது 7 துண்டா 7 சாகரங்கள்ல விழறான். சாகரம்னா கடல்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வெள்ளமா உருமாறி பெருக்கெடுத்து போர்க்களத்துல பாஞ்சு எல்லாரோட உயிரையும் குடிக்கிறான். இப்ப முருகப்பெருமான் தீப்பொறி கக்கிற 100 பானங்களை அவன் மேல, அதாவது நீரா உருமாறி இருக்கிற அவன் மேல எய்யும் போது நீர் வற்றுது. ஆனா இப்ப தீ ஜுவாலையா உருமாறி எல்லாரையும் சுட்டு பொசுக்கிறான். இப்ப அந்த தீய அணைக்க 1000 பானங்களை எய்து பெரும் காற்றை வர வச்சு அந்த தீய அணைக்கிறாரு முருகப்பெருமான். ஆனா இப்ப மாயையால மறுபடி பெரும் புயலா உருமாறி பெரும் நாசத்தை விளைவிக்கிறான். இப்படி ஒண்ணு பின்னாடி ஒன்னா இடி மின்னல் எல்லா இயற்கை சீற்றமா உருவெடுத்து போர் புரியறான். திடீர்னு பார்த்தா இறந்து போன தம்பிகள் சிங்கமுகன், தாரகன் மற்றும் புதல்வர்கள் மாதிரிலாம் உருவெடுத்து போர் புரியறான். போர் பல காலம் போகுது. பல காலம்னா பல வருடங்கள் நீண்டு போய்கிட்டு இருக்கு. பல காலம் போருக்கு அப்புறம் அவன் மாயையெல்லாம் ஒடுக்கணும்னு முடிவெடுக்கிற முருகப்பெருமான் 1000 பானங்களை பிரயோகித்து அவன் மாயை அத்தனையும் அழிச்சிட்டு திரும்பு அப்படின்னு உத்தரவிடவே அந்த பானங்களும் அசுரனுடைய அத்தனை மாயா சக்திகளையும் அழிச்சு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கிட்ட திரும்பி வருது அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் பாலகன் கொண்ட பெருமுருவம். எந்தவித சக்தியும் இல்லாம தனியா நிராயுதபாணியா நிக்கிற சூரபத்மன் முன்னாடி முருகப்பெருமான் தன் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்னு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விண்ண தொடுற அந்த உருவத்தை சூரபத்மன் உத்து கவனிக்கிறான். முருகப்பெருமானோட உள்ளங்கால்ல இந்த அண்டங்கள்ல இருக்கிற அத்தனை பெரிய பர்வதமும் அடங்கி இருக்கு. பாதங்களோட நுனியில கடல்களும் சமுத்திரமும் அலை மோதுது. கால் விரல்கள்ல இடி நட்சத்திரம் தெரியுது. கெண்டக்கால் சதையில வருணன், குபேரன், நிறுத்தி, தேவர்கள் அப்புறம் அரக்கர்கள் காணப்பட்டன. கணைக்கால்ல முனிவர்கள், சிந்தாமணி போன்ற அற்புத மணிகளை பார்க்கிறான். வித்யாதாரர்கள் முழங்கால்லையும் 2 தொடையிலும் இந்திரனும் ஜெயந்தனும் இருந்தாங்க. தொடையோட மூலத்துல யமனும் காலனும் இருக்காங்க. அறையில அசுரர்கள், விழா எலும்புல தேவர்கள், மூலாதாரத்துல நாகர்கள். ஆண் குறியில அமிர்தத்தை பாக்குறான். அவரோட நாக்குல சகல ஜீவராசிகளையும் பாக்குறான். சாஸ்திரங்கள் அவர் மார்புல இருக்குது. அவரோட ரோமங்கள்ல, அதாவது முடிகளோட நுடிகள்ல சகல அண்டங்களும் தொங்குது. விஷ்ணு பகவானும் பிரம்மனும் 2 தோள்கள்ல காணப்படுறாங்க. கை விரல்கள்ல தேவர் குல பெண்கள் காணப்படுறாங்க. தொண்டையில அக்னி, வாயில வேதங்கள், பற்கள்ல அக்ஷரர்கள், நாக்குல சிவாமங்கள், உதட்டுல 7 கோடி மாக மந்திரங்கள், மூக்குல வாயுதேவன், சூரியனும் சந்திரனும் அவரோட 2 கண்கள்ல காணப்படுறாங்க. 8 திக்கும் அவரோட காதுகள்லயும் நெற்றியில பிரணவ மந்திரமும் தலையில உற்சவமும் இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான தோற்றத்தை சூரபத்மன் வாழ்நாள்ல கண்டதில்லை. அந்த கணம் முருகப்பெருமான் அவன் மனசுல நல்ல எண்ணங்களை கொஞ்ச நேரம் வர வைக்கிறாரு. சூரபத்மன் தன்னோட தவறுகளை உணர்றான். அப்படியே எம்பெருமானோட மகிமையையும் உணர்றான். இந்த காட்சிய வாழ்நாள் முழுக்க பார்க்கணும்னு விரும்புறான். ஆனா இது எல்லாம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவன் மனசுல வருது அப்படின்னு முருகப்பெருமான் நினைக்கிறாரு. அவரும் அதை தான் விதைக்கிறாரு. இப்படி முன் போல தன்னோட உருவத்தை சுருக்கிட்டு மயில் மேல காட்சி கொடுக்கிறாரு. அதே சமயம் அவன் மனசுல விதைச்ச நல்ல உணர்வையும் திரும்ப எடுத்துக்கிறாருன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் சேவலும் மயிலுமானான். சூரபத்மன் மனசுல தோணுன அந்த நல்ல உணர்வை முருகப்பெருமான் மாத்தன அடுத்த கணமே சூரபத்மன் மறுபடி கோபமும் பகையும் இருக்கவனா மாறுறான்.
மறுபடி மாயத்தால போர்க்களத்துல போர் புரிய தொடங்குறான். ஒரு காரிருள தோற்றுவிக்கிறான். அந்த இருள்ல இருந்து பல கைகளையும் கால்களையும் முளைச்சு அசுர உருவம் எடுத்து வெளிப்பட்டு வந்து எல்லாரையும் அழிக்க தொடங்குறான். உடனே எம்பெருமான் தன்னோட சக்தி வேலை எடுத்து அவனை அழிக்க உத்தரவிட்டு எய்த அடுத்த கணமே சீறி போய் அவன் உடம்ப 2ஆ பிளக்குது. தேவர்கள் வெற்றி ஆரவாரம் செய்யறாங்க. ஆனா சாகாவரம் பெற்றதால அந்த 2 துண்டுகள்ல ஒண்ணு சேவலா உருவம் எடுக்குது, இன்னொரு துண்டு மயிலா உருவம் எடுக்குது. முருகப்பெருமான தாக்க ஓடி வருது. அத பார்த்த எல்லாரும் நடுநடுங்கி போறாங்க. ஆனா முருகப்பெருமான் அந்த 2 உருவத்துக்கும் நல்ல எண்ணங்களை விதைக்கிறாரு. அவனோட மனசுல இருக்கிற பகைய அழிக்கிறாரு. இப்ப அந்த சேவலும் மயிலும் நல்ல எண்ணம் பெற்ற உயிர்களா ஆகுது. அந்த சேவல் கிட்ட தன் தேரோட கொடியா இருக்க உத்தரவிடுறாரு. அதுவும் தேர் மேல கொடி போல ஏறி நிக்குது. அப்புறம் மயிலா இருக்க இந்திரன் மேல இருந்து கீழே இறங்கி சூரபத்மனோட இன்னொரு பகுதியான மயில் மேல ஏறி உட்கார்ந்து வாகனமா இருக்க சொல்றாரு. தன்னோட வாகனமா இருக்க சொல்றாரு. அதுவும் சம்மதிக்குது. சேவலோடையும் மயில் மேல ஏறி காட்சி கொடுக்கிற எம்பெருமான பார்த்து ஆனந்த கண்ணீர் வழிய எல்லாரும் போற்றி துதிக்கிறாங்க அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் மகேந்திரபுரி அழிந்தது. சூரபத்மன் மயிலும் சேவலும் ஆனது தெரியாத தூதுவர்கள் அவன் கடல்ல 2 துண்டா முருகப்பெருமானோட வேல் தாக்கி விழுந்ததை மட்டும் பார்த்துட்டு அரண்மனைக்கு ஓடி போய் அவன் மனைவி பதுமகோமலை கிட்ட சொல்லவும் அவ இதயம் நொறுங்கி இறந்தும் போறா. மற்ற மனைவிமார்கள் மார்பிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழறாங்க. ஒரு பெரிய வேள்வி வளர்த்து, அதாவது தீக்குண்டம் ஒன்று வளர்த்து அதுல பதுமகோமலையோட உடலை போட்டுட்டு அவங்களும் ஒருத்தர் பின் ஒருத்தரா குதிச்சு உயிர் தியாகம் பண்றாங்க. எல்லாரும் இறந்து போயிட்டா சடங்குகள், அதாவது இறுதி சடங்கெல்லாம் செய்யணும்னு உயிரோட இருந்தான்ல ஒளிஞ்சு கடலுக்குள்ள இரண்யன், அவன் வெளியே வர பயந்து மறைஞ்சே அசுரகுரு சுக்கராச்சாரியார சந்திச்சு தன்னோட அடக்க முடியாத வழிகளை அவர்கிட்ட சொல்லவே சுக்கராச்சாரியார் அவனை தேற்றி மறைஞ்சே எல்லா இறுதி சடங்கையும் பண்ண வைக்கிறாரு. அவனும் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த மீள முடியாத மனவேதனைக்கு காரணமான செல்வத்தை எல்லாம் தொடர்ந்துட்டு நிரந்தரமான முக்தி வேண்டி சிவபெருமான நோக்கி தவத்தை தொடங்குறான். இந்த பக்கம் ஆறுமுக பெருமான் வீரபாகு தேவரை அழைச்சு சிறையில இருக்கிற ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுவிக்க சொல்லி உத்தரவு கொடுக்கவே வீரபாகு தேவரும் இந்திரனும் மகேந்திரபுரியில இருக்க சிறைக்கு போய் அவங்கள விடுவிக்கிறாங்க. ஜெயந்தனை பார்த்ததும் இந்திரன் ஓடி போய் கட்டி தழுவி உச்சி நுகர்ந்து அவர் வழியெல்லாம் காணாம போயிடுச்சு. எம்பெருமான் அசுரனை அழிச்சிட்டாருன்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ஆனந்தமாகி அவங்களோட புறப்பட்டு போறாங்க. யுத்த களத்திலையும் அண்டங்கள் எங்கிலும் பூதப்படைய சேர்ந்தவங்க தேவர்கள் இப்படி யாரு இறந்து போனாலும் எல்லாரையும் தன் சக்தியால உயிர்த்தெழ செய்யறாரு எம்பெருமான். பின்னர் அவங்க உடம்புல சின்ன சின்ன காயம் கூட இல்லாத அளவுக்கு எல்லாம் மறைஞ்சு போகுது. இப்ப எல்லாரும் புறப்பட்டு செந்தில்பதியை அடைகிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வருண பகவான கூப்பிட்டு மகேந்திரபுரிய அழிக்க சொல்லி முருகப்பெருமான் உத்தரவிடவே இந்த பக்கம் எல்லா சமுத்திரமும் பொங்கி எழவச்சு வருணன் மகேந்திரபுரிய நீருக்குள்ள முழுக செய்யறான். அன்னைக்கு சூரியன் மறையுது. எல்லா தேவர்களும் முருகப்பெருமான பூஜிக்க வேண்ட அவரும் சம்மதிக்க பல வகை புகழ் பாடி அர்ச்சனை செய்யறாங்க. மறுநாள் காலையில முருகப்பெருமான் செந்தில்பதியிலேயே ஒரு ஆலயம் ஈசனுக்காக நிறுவி அவரு முறையா பூஜை செஞ்சு வழிபட்டு எல்லாரும் செந்தில்பதியில இருந்து புறப்படுறாங்கன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் திருப்பரங்குன்றத்தில் திருமுருகன். ஆறுமுக பெருமான் அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல இருந்து புறப்பட்டு எல்லா தேவர்களும் பிரம்மனும் விஷ்ணு பகவானும் கூட புறப்படுறாங்க. எல்லாரும் குறிஞ்சி நிலத்து வழியா பயணப்பட்டு போய் நான்மாடக்கூடல் அப்படிங்கிற மதுரை நகர அடைகிறாங்க. மதுரைக்கு மேற்கில் உள்ள திருப்பரங்குன்றத்தை பார்த்ததும் முருகப்பெருமான் மனசு பரவசம் அடைஞ்சு அங்க தங்க முடிவு செய்யறாரு. தேவதட்சன் விஸ்வகர்மாவும் திருப்பரங்குன்றத்தை சொர்க்கத்துக்கு ஒப்பான ஒரு நகரமா மாற்றி அமைக்கிறாரு. நம்ம பழைய அத்தியாயங்கள்ல பார்த்தோம்ல,
பராசர முனிவரோட பசங்க ஈசனோட பேச்சு கேட்டு முருகனை நோக்கி திருப்பரங்குன்றத்துல தன தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எம்பெருமான் ஆறுமுகனை சந்திச்சு ஞானம் பெறுறாங்க. வீரபாகு தேவரும் மற்ற தேவர்களும் அந்த சகோதரர்களும் முருகப்பெருமானுக்கு பணிவிடை செஞ்சு நாட்கள் அமைதியா அழகா கழியுது. கைலாயத்துக்கு இணையா திருப்பரங்குன்றமும் இனிமையா காணப்படுதுன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் தேவமகளின் திருமண ஏற்பாடுகள். முருகப்பெருமான் தேவர்களுக்கு சென்ற இந்த பெரும் உதவிக்கு கைமாறா தன்னோட மகளா வளர்த்து வர தெய்வானைய முருகனுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் கொண்டு அந்த விஷயத்தை இந்திரன் விஷ்ணு பகவான் கிட்டையும் பிரம்மன் கிட்டையும் சொல்ல அவங்க அதை பாராட்டி தெய்வானையும் அவரை திருமணம் செஞ்சுக்கத்தான் தவம் இருக்கான்னு ஞாபகப்படுத்துறாங்க. உடனே இந்திரன் தேவர்கள்ல ஒருத்தரை அழைச்சி மேரு பருவதத்துல ஒளிஞ்சிருக்கிற தன் மனைவி இந்திரானையும் மகள் தெய்வானையும் உடனே அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அவரும் விரைந்து சென்று நடந்த எல்லாத்தையும் இந்திராணி கிட்ட சொல்லி, இனி ஆபத்து இல்லை, உடனே உங்க கணவர் உங்களையும் உங்க மக தெய்வானையும் அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொன்னதும் அவங்களும் அவங்களுக்கு துணையா எல்லா தேவர் குல பெண்களும் ஐராவதத்துல ஏறி புறப்பட்டு திருப்பரங்குன்றம் வந்து சேர்றாங்க. சீர்காழியில இந்திராணியை விட்டு பிரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி எம்பெருமான் செஞ்ச உதவிக்கு கைமாறா தெய்வானையே அவருக்கு மனம் முடிச்சு வைக்க அவர் யோசிக்கிறாருன்றத இந்திரன் இந்திராணி கிட்ட சொல்றாரு. இந்திராணிக்கு ரொம்ப காலமா பார்க்காத தன் மகனையும் கணவனையும் ஒரே இடத்துல பார்த்ததும் சந்தோஷம் அது ஒரு பக்கம், கல்யாண செய்தி ஒரு பக்கம்னு ஆனந்த கண்ணீர் வழிய எல்லாரையும் கட்டி தழுவிக்கிறாங்க. இப்ப இந்திரன் பிரம்மன் விஷ்ணு மற்ற தேவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் முருகப்பெருமான் கிட்ட தங்களோட கோரிக்கையை வைக்கவும் முருகப்பெருமான் சின்ன புன்னகை செஞ்சுட்டு, இந்திரா, உன் மகள் என்னை திருமணம் செஞ்சுக்க சரவண பொய்கையில தன் தவத்தை தொடங்கினான். அப்பவே நான் அவளுக்கு வாக்கு அளிச்சுட்டேன், அதனால திருமண வேலையை தொடங்கு அப்படின்னு அவரு சொன்ன அடுத்த கணமே அங்க இருந்த எல்லாரும் ஆனந்த கூத்தாடுறாங்க. விஸ்வகர்மா ஏற்கனவே சொர்க்க பூமியா இருக்கிற திருப்பரங்குன்றத்தை மேலும் திருமணத்துக்கு ஏற்றார் போல அழகு சேர்க்கிற பணியில ஈடுபடுறாரு. 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள் மற்றும் எல்லாருக்கும் அழைப்பு விடப்படுது. இந்திரன் உற்றர்களை அழைச்சு பூலோகத்துல உள்ள அரசர்கள், முனிவர்கள் மற்றும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கெல்லாம் அழைப்பு விடுக்க சொல்லி அனுப்புறான். முசுகுந்த சக்கரவர்த்தி இறைவனுக்கு எப்படி பிரியமானவர் ஆகிறாருங்கிற கதைய அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் குரங்கு செய்த சிவ பூஜை. ஒரு சமயம் ஈசன் தன் தேவி உமாதேவியோட கைலாய மலையில உள்ள ஒரு சோலையில பேசி பொழுத கழிச்சிட்டு இருந்தப்ப அங்க முசு கூட்டம் இருந்தது. முசு அப்படின்னா குரங்கு கூட்டம். அதுல ஒரு ஆண் குரங்கு மட்டும் அந்த வில்வ இலைகளை பறிச்சு தேவி மேலையும் ஈசன் மேலையும் விளையாட்டா போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு. அதை பார்த்து கோபம் அடைஞ்ச தேவி ஈசன் அந்த குரங்கு எனக்கு விருப்பமான வில்வ இலைய வச்சுதானே நம்மள அர்ச்சிக்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தவும் தேவி கோபம் நீங்கி அதை அன்பா பாக்குறாங்க. ஈசனும் அதோட அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானம் அளிக்கவே அது மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து அவங்கள மன்னிப்பு கேட்டு வணங்குது. ஈசனும் அதை பார்த்து, நீ தப்பு எதுவும் செய்யல, எனக்கு பிடிச்ச வில்வ இலைய வச்சுதான் நீ பூஜை செஞ்ச, அந்த பூஜைக்கு பலனா நீ பூலோகத்துல மனு வழி பிறந்து இந்த உலகம் முழுசையும் அரசாழ்வ அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. ஆனா குரங்கு, நிரந்தரமா உங்க திருவடிகளை நான் அடையணும், ஆனா நீங்க மானுடனா பிறக்க வரம் தந்தா உலக பந்தத்துல சிக்காம நான் எப்படி உங்ககிட்ட வந்து சேருவேன்னு கேட்டதும், அப்ப உனக்கு குரங்கு தலையும் மனித உடலும் தரேன், அதனால நீ உலகத்தை ஆண்டு முடிச்சுட்டு எந்த உலக பந்தத்திலும் சிக்காம என்ன வந்து சேரலாம்னு வரம் கொடுக்கவே கைலாயத்தை விட்டுட்டு அந்த குரங்கு பூமியில பிறக்குது. குரங்கு முகத்தோட பிறந்ததுனால முசுக்குந்தன் அப்படிங்கிற பேர் வழங்கப்பட்டு சோழ நாட்டில் உள்ள கருவூர்ல இருந்து ஆட்சி நடத்தி வந்தான்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் தெய்வானை திருமணம். தேவர்கள் விடுத்த அழைப்பு முசுக்குந்தருக்கு ஆனந்த கண்ணீரை வர வைக்க சீர்வரிசைகள் பரிவாரங்களோட உடனே புறப்படுறாரு. பூலோகத்துல இருக்க மற்ற அரசர்களும் சக்கரவர்த்திகளும் தன்னோட பணிவாரங்களோட வந்து சேர்றாங்க. அந்த கும்பல்ல கோன், குருடு, நொண்டி, செவிடன்னு மாற்றுத்திறனாளிகள் வராங்க. பின்னர் ஆறுமுக பெருமானோட கல்யாணம் இல்லையா அப்படின்னா சும்மாவா விடுவாங்க?
காண கிடைக்காத காட்சி இல்லையா? ஆனா முருகப்பெருமான் அருளால அவங்களோட உடல்ல உள்ள ஊனமெல்லாம் நீங்குது. ஆனந்த கூத்தாடிக்கிட்டே வந்து சேருறாங்க. இந்திரனும் மற்ற முக்கிய தேவர்களும் வந்தவங்களை வரவேற்கிறாங்க. இந்த பக்கம் தேவமாதர்கள் தெய்வானை அம்மைய அலங்கரிக்கிறாங்க. தலைக்கு நறுனை தடவி கங்கை முதலான புண்ணிய நதி நீர் கொண்டு வாசனை திரவியங்கள் கலந்து அவங்க நீராட வச்சு பொக்கிஷங்களான ஆடை ஆபரணங்களை அணி வச்சு அலங்கரிக்கிறாங்க. இந்திரன் பிரம்மன் கிட்ட முகூர்த்த நேரம் விசாரிக்க, எம்பெருமான் திருமணம் நடக்க எந்த நேரமும் நல்ல நேரம்னு உத்தரவு கொடுக்கவும் எல்லாரும் புறப்பட்டு போய் ராஜ உபசாரங்களை செய்து மாப்பிள்ளையான முருகப்பெருமான மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. இந்திராணியும் மற்ற தேவ மாதர்களும் முருகனை வரவேற்று காமதேனுவோட பாலை கொண்டு அவரோட திருவடிகளை அலம்பி மலர்களை தூவி ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்புறம் அவரை மண்டபத்துக்குள்ள சகல மரியாதையோட அழைச்சிட்டு போறாங்க. தன்னோட மகனோட திருமணத்தை காண ஈசனும் தேவியும் பூதக்கணங்கள் படைசூழ ரிஷப வாகனத்துல காட்சி கொடுக்கறாங்க. எல்லாரும் அவங்க ஆசனத்துல இருந்து எழுந்து ஈசனையும் தேவியையும் போற்றி துதிக்கிறாங்க. முருகப்பெருமான் அவங்கள ஆராதனை செஞ்சுட்டு ஆசை வேண்டி நிக்கிறாரு. ஈசனோ அவரை வாரி எடுத்து உச்சி நுகர்ந்து கட்டி தழுவி ஆசிகள் பல கூறி அங்க இருக்கிற எல்லாரும் கண்கொள்ளா காட்சிய பார்த்து ஆனந்த கண்ணீர் பெருக மறைந்து நிக்கிறாங்க. அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் தொடங்குங்க அப்படின்னு விஷ்ணு பகவான் பிரம்மன் கிட்ட சொன்னதும் அவரும் திருமண ஏற்பாட்டை தொடங்குறாரு. இந்திரனும் இந்திராணியும் தேவ மாதர்கள் சூழ மகளை அழைச்சிட்டு வராங்க திருமண மண்டபத்துக்கு. அப்புறம் இந்திரனும் இந்திராணியும் நதி நீர் வாசனை திரவியம்லாம் வச்சு முருகப்பெருமான் பாதங்களை கழுவி அர்ச்சனை செஞ்சுட்டு தெய்வானை அம்மை கரத்தை பற்றி முருகப்பெருமான் கையில கொடுத்துட்டு, என் பெருமானே, அடியேன் இவளை உங்களுக்கு மனம் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் தெய்வானை அம்மை கரம் பிடித்து அவர் பக்கத்துல இழுத்து நிறுத்திக்கிறாரு. பிரம்மன் தன் மனதால அங்க திருமாங்கல்யத்தை தோற்றுவித்து வேதங்கள் சொல்லிக்கிட்டே முருகப்பெருமான் கையில திருமாங்கல்யத்தை கொடுக்கவே மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்யத்தை தெய்வானை அம்மை கழுத்துல கட்டுறாரு. திருமண கோலத்துல அவங்கள பாக்குற எல்லாரும் ஆனந்த கோஷம் போடுறாங்க. அக்னி சுற்றி வலம் வந்ததும் பிரம்மன் மற்ற சடங்குகளை முடிக்கிறாரு. ஈசனும் தேவியும் அவங்க 2 பேரை வாரி எடுத்து தன்னோட மடியில அமர வச்சு அற்புத காட்சி அளிக்கிறாங்க. அத பாக்குற வந்த எல்லாரும் பிறவி பயனடைஞ்சதா நம்புறாங்க. ஒருத்தர் பின் ஒருத்தரா அவங்கள எல்லாரும் கிட்ட வந்து தரிசிச்சுட்டு ஆசி பெற்று போறாங்க. வீரபாகு தேவரும் மற்றும் 109 சகோதரர்களும் வந்தவங்க எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சு அனுப்புறாங்கன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் இந்திரன் முடிசூட்டு விழா. சில நாட்கள் போன அப்புறம் முருகப்பெருமான் தேவர்களை அழைச்சி தேவலோகம் புறப்படலான்னு சொன்னாலும் எல்லாரும் சொர்க்கத்தை அடையிறாங்க. அங்க முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைச்சி எரிஞ்சு போயிருக்க நகர புதுசா புதுப்பிக்க சொன்னதும் அவரும் சொர்க்கத்தை முன்ன விட அழகா நிர்மாணிக்கிறாரு. இப்ப இங்க பழையபடி இந்திரனுக்கு முடிசூட்டு விழா நடத்தப்படுது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் தெய்வானை அம்மை வீரபாகு முதலான 109 சகோதரர்களும் அவங்க கிட்ட விடை கொடுத்துட்டு கைலாயத்துக்கு போய் ஈசனையும் தேவியையும் பார்த்து ஆசை பெற்றுட்டு மறுபடி கந்தகிரிக்கே போயிடுறாங்க. அங்க முருகப்பெருமானுக்கும் தெய்வானை அம்மைக்கும் சேவை புரிஞ்சுட்டே மற்ற சகோதரர்களோட காலம் இனிமையா கழியுதுன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் இந்திரனுடைய மனமாற்றம். நல்லாதான் சொர்க்கலோகத்தை இந்திரன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் பழைய ஞாபகங்கள் அவருக்கு வருது. சூரபத்மனுக்கு பயந்து அவனுக்கு அடிமையா இருந்த நாட்கள் அவனுக்கு கசப்பான எண்ணத்தை தோற்று வைக்குது. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஈசனை நோக்கி தவம் இருந்து முக்தியை அடையணும்னு முடிவெடுக்கிறான். ஆனா இந்த விஷயம் தேவர்கள் குருவான பிரகஸ்பதிக்கு தெரிய வருது. அவர் உடனே இந்திரலோகம் புறப்பட்டு வந்து இந்திரனுக்கு புத்திமதி சொல்றாரு. தவம் அப்படிங்கிறது கடைசி காலத்துல சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இனிமே எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்க வேண்டியது. இதுதான் தவத்தோட விதின்னு சொல்லி சில அறிவுரைகளையும் ஞானத்தையும் வழங்கினதும் இந்திரன் மனம் மாறி தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்கி தன்னோட மகனுக்கு அரசு பதவியை மாற்றி கொடுத்துட்டு இந்திராணியோட இனிமையா வரப்போற காலங்களை கழிக்கிறாருன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் சிவமே பரபிரம்மம்.
ஜெயந்தன் அரசனான அப்புறம் நாட்கள் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அப்ப தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட சூரனால நம்ம அடைஞ்ச பிரச்சனைக்கு வெறும் சூரனோட சக்தி மட்டும் காரணமா இருக்காது, வேற ஏதோ காரணம் இருக்கும்ல, அத சொல்லுங்களேன்னு கேட்டப்ப தேவகுரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே காரணமான ஈசனை விட்டுட்டு மற்ற எல்லாரும் தக்ஷன் நடத்தின யாகத்துல கலந்துகிட்டதுதான் காரணம்னு சொல்றாரு. என்னதான் காரணம் தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை நமக்கு தெரியாது இல்லையா? அதேதான் ஜெயந்தனும் அவர்கிட்ட கேக்குறான். அவரும் அந்த வரலாற்றை சொல்ல தொடங்குறாரு. முன்னொரு முறை பிரம்மனுடைய வளர்ப்பு மகன்களான 10 பேர்ல ஒருத்தன் தான் தக்ஷன். அவங்க அப்பாவை பார்த்து யாரு பரபிரம்மம், அதாவது யாரு மூர்த்திகள்ல உயர்ந்தவர்னு கேட்டபோது பல காரணங்கள், வரலாறுகள், நிகழ்ந்த சம்பவங்கள்னு உதாரணமா கூறி பிரம்மன் ஈசன் தான் பரம்பொருள்னு சொல்றப்ப அவன் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் தக்ஷன் அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா அண்டங்களை ஆளணும் அப்படிங்கிற பேராசையில என்ன செஞ்சா இந்திரனை விட பெரிய பதவியை அடைய முடியணும்னு கேட்டப்ப பிரம்மன் மானச சரோவர்ல ஈசனை நோக்கி தவம் செய், அவர் ஒருத்தரால தான் நீ கேட்ட வளங்களை கொடுக்க முடியும்னு சொன்னதும் தக்ஷனும் அதன்படி தவம் செஞ்சு 1000 ஆண்டுகளுக்கு கழிஞ்ச அப்புறம் ஈசனும் தேவியும் அவன் முன்னாடி தோன்றி வரங்கள் தராங்க. உயரிய பதவி, செல்வம் எல்லாம் கொடுத்த அப்புறம் கடைசி வரமா தேவி அவனுக்கு மகளா பிறக்கணும், பின் அவங்களை ஈசனுக்கு மனம் முடிச்சு தரணும்னு வரம் கேட்டு வாங்கிக்கிறான். ஈசனும் தேவியும் அவன் கேட்ட எல்லா வரத்தையும் அழிச்சிட்டு மறைஞ்சிடுறாங்க. இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் அவன் ஆணைக்கு இணங்க அவனுக்கு கீழே சேவை புரிய தொடங்குறாங்க. அதே சமயம் அசுரர்களோட தலைவன் இந்திரனுக்கு பயந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் கிட்ட அசுர குரு சுக்ராச்சாரியார் இப்ப எல்லாரையும் ஆட்சி செய்யற பதவி தக்ஷன் கிட்ட தான் இருக்கு, இந்திரனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால இங்கிருந்து வெளிப்பட்டு அவன் தக்ஷன் கிட்ட போய் அவனை காப்பாத்த சொல்லி அடைக்கலம் தேடிக்கோ அப்படின்னு அறிவுரை சொன்னதும் அவனும் அதே மாதிரி கஞ்சம் அடைகிறான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் நாரதர் பெற்ற சாபம். பிரம்மனுடைய பாதத்துல இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வேதவல்லி அப்படின்னு பேர் சுட்டுறாங்க. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான் தக்ஷன். அவருக்கு 1000 குழந்தைகள் பிறக்குது. அவங்க எல்லாரையும் சாஸ்திர வேதங்கள் ஞானம் சொல்லி கொடுத்தே வளர்க்குறாங்க. அந்த குழந்தைங்க வயசு பசங்களா ஆனதும் தக்ஷன் அவங்களை கூப்பிட்டு மானச சரோவருக்கு போய் ஈசனை நோக்கி தவம் செஞ்சு படைக்கும் தொழில வரமா பெற்றுவாங்கன்னு சொன்னதும் அவங்களும் அப்படியே தவத்தை தொடங்குறாங்க. ஆனா நம்ம கலகக்கார நாரதர் மானச சரோவருக்கு போய் அவங்க மனச குழப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு முக்தி அடையிற தவம் இருக்க சொல்றாரு. அவர் பேசுற பேச்சுல கேட்டுட்டு 1000 பிள்ளைங்களும் அதுதான் சரின்னு நம்பி அதே மாதிரி முக்தியை நோக்கி தவம் இருந்து முக்தி அடையிறாங்க. இது தெரிஞ்ச தக்ஷன் மனமுடைஞ்சு மறுபடியும் 1000 புதல்வர்களை பெத்து வளர்த்து ஞானம் போதிச்சு அதே மாதிரி படைக்கும் தொழில் பண்ண வரம் வாங்கி வர சொல்லி அனுப்புறாரு. நாரதர் மறுபடியும் அங்க போய் கலகம் செஞ்சு இந்த 1000 பிள்ளைகளையும் முக்தி அடைய வச்சிடுறாரு. இது தெரிஞ்ச தக்ஷன் கடும் கோபம் அடைகிறான். தன் 2000 பிள்ளைகளையும் இப்படி இல்லாம பண்ணிட்டாரே அப்படிங்கிற கோபத்துல காலம் பூரா பிரம்மச்சாரியா பிள்ளைகள் எதுவும் இல்லாம ஒரு இடம் தங்காம எல்லா அண்டங்களையும் சுத்தி திரி அப்படின்னு சாபம் அளிச்சிடுறான். அந்த சாபம் அப்பயே அவரை பற்றிக்குது. இப்ப வரைக்கும் நாரதர் அண்டங்கள் எல்லாத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் சந்திரனிடம் கொண்ட கோபம். 2000 பிள்ளைகள் இழந்த அப்புறம் இனி பெண் பிள்ளைகள் மட்டும்தான் பெற்றுக்கணும்னு முடிவு செய்யறாரு தக்ஷன். அதனால 23 பெண் பிள்ளைகளை பெற்றாரு. அதுல முதல் 13 பேரை தர்மர் அப்படிங்கிறவரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு பொண்ண பிருகு முனிவருக்கும், ஒரு பொண்ண மரிசி முனிவருக்கும், 3 பெண்களை புலத்திய முனிவருக்கும் கட்டி கொடுக்கறாங்க. புலகர், வசிஷ்டர், அத்திரி இந்த 3 முனிவர்களுக்கும் ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டாங்க. அக்னி பகவான், கிருது, விதரா இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், ஆனா போக போக புரியும். முதல் 13 பேரை கல்யாணம் பண்ண தர்மருக்கு 27 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறகு முனிவருக்கு 2 பசங்களும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தை தான் லக்ஷ்மி தேவி. அவங்களதான் நாராயணனான விஷ்ணு பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப லக்ஷ்மி தேவியோட தாத்தா தக்ஷன், கொள்ளு தாத்தா பிரம்மனா, இப்படி எல்லாரும் நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறாங்க. அவங்க வம்சமும் வளருது. நம்ம கதையில வர மேனை
பிரதா முனிவருக்கு பிறக்கிறா. அவதான் மலைகளின் அரசன் ஹிமவானை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவங்க மகளாதான் வரும் காலத்துல பார்வதி தேவி பிறக்கிறாங்க. ஆனா பார்வதி தேவி அதுக்கு முன்னாடி பிறவிலேயே தக்ஷனுக்கு மகளா பிறக்கணும்னு வரம் வாங்கி பெற்றிருப்பான் போல. இதுதான் நடந்திருக்கு. பட் நம்ம கதைக்குள்ள வருவோம். இதுக்கடுத்து மறுபடி தக்ஷனுக்கு 27 பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களா வானல ஒளி வீசுறாங்க அந்த 27 பெண் குழந்தைகள். அந்த 27 நட்சத்திரத்தையும் சந்திர பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நிலாவோட மனைவிகள் தான் 27 நட்சத்திரங்களும். அவங்கள சந்திரனுக்கு கட்டி கொடுக்கும் பொழுதே 27 பேருக்கிட்டையும் சமமா அன்பு காட்டணும்னு சொல்லியும் கொஞ்சம் வருஷங்கள் சமமா அன்பு காட்டி வந்த அந்த சந்திரன் திடீர்னு கார்த்திகை கிட்டையும் ரோகிணி நட்சத்திரத்துக்கிட்டையும் கொஞ்சம் கூடுதலான நேரமும் அன்பும் கொடுக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவங்க மத்த 25 பேரை விட கொஞ்சம் அழகு கூடுதலா இருக்கிறவங்க. 25 பெண்களும் அக்னி கிட்ட எத்தனை முறை இத பத்தி எடுத்து கூறினாலும் அவன் கேக்குற மாதிரி தெரியல. அதனால தன் அப்பா தக்ஷன் கிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க. தக்ஷன் கோபமடைஞ்சு சந்திரன் மொத்தமா தன் ஒளியை இழக்கணும்னு, அவன் தரித்திர நிலையை அடையணும்னு சபிச்ச அடுத்த கணமே அவன் ஒளி ஒரு கலையா ஒவ்வொரு நாளும் இழக்க தொடங்குது. உடனே போய் இந்த விஷயத்த இந்திரன் கிட்ட அவன் புலம்ப, இந்திரன் சந்திரனை பார்த்து பிரம்மன் கிட்ட போய் பேசு, அவரு தானே அவங்க அப்பா அப்படின்னு சொல்றான். உடனே பிரம்மன் கிட்ட போனான். அவரோ, அவன் எங்க என் பேச்ச கேக்குறான், அவன் ரொம்ப மாறிட்டான், நீ ஈசன் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னதும் அவன் ஈசன் கிட்ட போய் நடந்ததை சொல்லி அழறான். நாள்தோறும் ஒரு கலையா குறையுது. நாளைக்கு 15வது நாள். இந்த ஒரு கலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதுவும் நாளைக்கு மறைஞ்சிருச்சுன்னா பின்னாடி நான் இருள மூழ்கி யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அழறான். இங்க கலை அப்படின்னா பிறை அப்படிங்கிற விஷயத்த குறிக்குது. இந்த தேய்பிறை வளர்பிறைன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு நாளும் தேயும் ஒவ்வொரு நாளும் வளரும் அப்படின்னுல, அதுதான் இங்க குறிக்குது. ஈசன் அவன் மேல இறக்கப்பட்டு மிஞ்சி இருக்கிற அந்த ஒரு கடைசி கலைய, அதாவது ஒரு பிறையை எடுத்து தன் ஜடாமுடியில சூடிக்கிறாரு. அது அவர் தலையில இருக்கிற வரைக்கும் அவன் இருள மூழ்க மாட்டான் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றாரு. இப்படி எல்லா மாசமும் ஒரு கலையா இழந்து மறுபடி ஈசன் அருளால ஒரு கலையா வளரும் அப்படின்னு இதுதான் அவனுக்கு கொடுக்கறாங்க வரமா. இது நாள் வரையிலும் அமாவாசை பௌர்ணமியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான் அப்படிங்கிற புனைக்கதை இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படி இந்த அத்தியாயம் முடியவும் செய்யுது. என்ன சத்யா கந்த புராணத்துல இந்த கதையெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டா, இந்த கதையெல்லாம் கிளை கதைகள். இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு புள்ளியில நிற்கும். அப்ப உங்களுக்கு விளங்கும் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு. அடுத்ததா கந்த புராணத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சத்யாஸ் பாட்காஸ்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் முருகப்பெருமானோட பல லீலைகள், வள்ளி அம்மையோட காதல் கதை அப்படின்னு அடுத்து வர அத்தியாயங்கள்ல பார்ப்போம். அடுத்த வாரம் நான் உங்களை அடுத்த பகுதியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா.